ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடியது கெப்பல் பே. ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டியிலேருந்து நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த கெப்பல் பே. இந்த கெப்பல் பேயில் நம்ம எல்லா விதமான போட்டெல்லாம் பார்க்கலாம். அதே போல் சில இடங்கள் நமக்கு நேச்சரில் ஃபோட்டோ எடுக்கலாம், நல்ல இடங்களாக இருக்குது. வாங்க பார்க்கலாம் இந்த கெப்பல் பே எப்படி இருக்குது. நாம் இந்த கெப்பல் பேக்கு வரக்கூடிய வழியிலே தான் நம்ம இந்த கெப்பல் பே பிரிட்ஜை பார்க்கலாம். இது வந்து 2008 ஜனவரி 3ஆம் தேதி பிரசிடெண்ட் SR நாதனால் திறக்கப்பட்டது. இந்த இடங்களில் உள்ளே போய் பார்ப்போம். எப்படி நமக்கு இந்த கடற்கரையோட இந்த போட்டெல்லாம் போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இயற்கையாக இந்த இடத்துல ஒரு ஜாகிங் போயிட்டு வரைக்கும் ஒரு நல்ல இடம். இந்த இடத்துல கெப்பல் பே ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபுல்லாகவே நம்ம இதை தெரிஞ்சுக்கிறதும் வசதியாக இருக்குது. 1968 இந்த கம்பெனி ஒன்று கெப்பல் பேன்னு பார்த்துருக்காங்க. 1963 போர்ட் ஆஃப் சிங்கப்பூர் அத்தாரிட்டியில் ஃபார்ம் ஆனது தான் இந்த கெப்பல் பே. இது 1968 ரீநேம் பண்ணது தான் கெப்பல் ஷிப்யார்டுன்னு சொல்லியிருக்காங்க. நாம் இந்த இடங்களில் வந்து கடற்கரையில் நின்று ரசிக்கதை விட அதே போல் இந்த ஸ்கை லைனோட சேர்த்து நமக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் நல்ல அழகான பிக்சர். த கேட்வே ஆஃப் சிங்கப்பூர். இந்த கெப்பல் பே தான் சிங்கப்பூருடைய கேட்வேன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் நம்ம நிறையா வரலாறுகளை இதில் சொல்லியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது. இந்த இடங்கள்ல நின்று நம்ம பார்க்கும்போது இன்னும் நிறையா விதமான இதெல்லாம் பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து இந்த பெரிய பெரிய ஷிப், இந்த ஸ்டார் குரூஸு, ஸ்டார் நேவிகேட்டர், இப்படியெல்லாம் வரக்கூடிய அந்த பெரிய லக்ஸரி ஷிப்பெல்லாம் நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். அதே போல் இந்த கேபிள் கார் போகிறதையும் பார்க்கலாம் இந்த இடங்கள்ல. இந்த கெப்பல் பே வந்து செந்தோசாவோட ஒட்டி இருக்கிறதுனால நல்ல வியூ நமக்கு இந்த இடங்களில் பார்க்கணும். அதே போல் இந்த பிரிட்ஜு வந்து கெப்பல் பே பிரிட்ஜ் வந்து ஒரு நல்ல லுக், நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கெப்பல் ஹார்பர். கெப்பல் ஹார்பர்னு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வரலாறுகளெல்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. நாம் இந்த இடங்களில் இப்படி நடந்து மட்டும் போயிட்டு வராங்க. நமக்கு இந்த கெப்பல் பையும் அதே போல் இந்த ஹார்பரையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது நிறையா வசதிகள் இருக்குது. இந்த இடத்துலையும் அதே போல் இந்த கெப்பல் ஹார்பர் வந்து பார்ட் 2, அந்த இடத்துல நம்ம பார்ட் 1 பார்த்தோம். இந்த இடத்துல பார்ட் 2 அப்படி ரெண்டாட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துலையே தெரிஞ்சுக்கலாம் நிறையா விஷயங்கள். கிங்ஸ் டக் ஓப்பன் ஆனது 26 ஆகஸ்ட் 1913 ஓப்பன் ஆனது சொல்லியிருக்காங்க. இந்த கிங்ஸ் டக் தான் இப்போ கெப்பல் பே டவராட் இருக்கு. இந்த இடத்துல 55 அடி ஃபீட்டில் உள்ள பீம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துலையும் செந்தோசா ஐலண்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. இந்த கெப்பல் பே பிரிட்ஜு அந்த செந்தோசா ஐலண்டுக்கும் உள்ள பிணைப்பை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் நாம் நின்றுட்டு நம்ம இதில் பார்க்கும்போது இயற்கையாட்டு நல்ல ஒரு வியூ. அதோட இந்த கெப்பல் பேக்குள்ளால் உள்ளால் நல்ல இடங்களும் இருக்குது, நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறது. த சவுதர்ன் ஐலண்ட். இந்த சவுதர்ன் ஐலண்டுன்னு சொன்னாலே நிறைய இடங்களை அது குறிக்கும். அதே போல் இந்த இடத்துல சவுதர்ன் ஐலண்டை பற்றியும் சொல்லியிருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கிற வசதியாக.
இந்த இடத்துல லேபடார் பார்க்கை பற்றி சொல்லியிருக்காங்க. லேபடார் பார்க் வந்து நமக்கு இந்த கெப்பல் பேக்கு பக்கத்தில் தான் இருக்குது, கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படி இந்த இடத்துல லேபடார் பார்க்கை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் நம்ம கடற்கரை நின்று நம்ம இந்த இயற்கையை ரசிக்க ஒரு நல்ல இடம். இங்கே சொல்லியிருக்காங்க கெப்பல் ஐலண்ட் ஹவர்ஸ் ஓப்பன் டைம் வந்து 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மெரினா கிளப் ஹவுஸ் இருக்குது, கெப்பல் ஐலண்ட் பிளாசா இருக்குது, அதே போல் கார் பார்க் இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது தான் மெரினா கிளப் ஹவுஸ். இந்த இடங்களில் ஃபிஷ்ஷிங் பண்ணதுக்கு தான் உள்ளால் வழி உண்டு. அந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் பண்ணுற கண்டி வச்சிருக்கக்கூடிய இடங்கள். அங்கே வந்து நம்ம எல்லாருமே இப்போ மீன் பிடிக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு அலோகேட்டடான இடம். ஆனால் தற்போதைக்கு அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடங்களில் நம்ம உள்ளே போனாக்கி மீன் பிடிக்கவும் வசதியாக இருக்குது. அந்த கெப்பல் பேல மீன் பிடிக்க வசதியும் இடமா இருக்குது. இதுதான் அந்த கெப்பல் பே, அதாவது இந்த ஓப்பன் ஏரியாவாக இருக்குல்ல, இதுதான் அந்த கெப்பல் ஐலண்ட் பிளாசா. நம்ம இப்போ பார்க்குறது தான் அந்த கெப்பல் ஐலண்ட் பிளாசா. இந்த கெப்பல் ஐலண்ட் பிளாசாவோட ஒட்டி தான் பப்ளிக் ஃபிஷிங் பண்ணக்கூடிய மீன் பிடிக்கக்கூடிய இடமும் இருக்குது. அந்த பப்ளிக் மீன் பிடிக்கக்கூடிய இடத்த தற்போதைக்கு ரெனோவேஷனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த சைடில் இந்த பிரிட்ஜில் வந்துருக்கோம். இந்த பக்கம் பார்த்தா ஃபுல்லாக எல்லா விதமான போட்டுகளும் பார்க்கலாம். லக்ஸரி சைஸ்லேருந்து சின்ன போட்லேருந்து எல்லா போட்டுமே நம்ம இந்த இடங்களில் பார்க்கலாம். அப்படி இந்த கெப்பல் பேல இந்த இடத்துக்குள்ளார சின்ன போட்லேருந்து பெரிய போட் வரை நம்ம இதில் பார்க்கலாம். நம்ம நீங்கள் இதில் பார்க்கும்போதே தெரியும், சின்ன போட்லேருந்து பெரிய போட் வரை பார்க்கலாம். இந்த இடத்துல கெப்பல் ஐலண்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடங்களில் எல்லா விதமான போட்டோடு சேர்ந்து நம்ம இதில் இந்த இடங்களில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு நல்ல இடம். நல்ல ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது நல்லா அழகாக இருக்கும். அதே போல் நம்ம இந்த 2 சைடும் வரும்போது இந்த கப்பல் பே எப்படி வந்தது, இந்த கப்பல் பே அதே மாதிரி இந்த இடங்களுக்கெல்லாம் எப்படியெல்லாம் பேர் வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த இடங்களில் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. அந்த பழைய வரலாறுகளெல்லாம் இதுக்குள்ளாரே சொல்லியிருக்காங்க. அப்படி எல்லாமே தெரிஞ்சுக்கிறது நமக்கு வசதியாக இருக்குது. இந்த கெப்பல் பேரில் உள்ள இன்ஃபர்மேஷன் சின்ன கிளாசிக்காட்டு உள்ள போட்டில் தான் நம்ம பார்க்கலாம். இதில் பாருங்கள், சின்ன கிளாசிக்காட்டு உள்ள போட்டிலேருந்து எல்லா விதமான போட்டும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த இடத்துல 50 ரீஃப் கெப்பல் பே அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கிறது வசதியாக இருக்குது. இந்த கெப்பல் பேல உள்ள லைஃப் ஸ்டைல்லேருந்து எல்லாமே நமக்கு இந்த இடங்களில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்குது. கெப்பல் பே டவரு, கெப்பல் பே பிரிட்ஜு, இப்படி எல்லாத்தையும் நமக்கு இதில் சொல்லியிருக்காங்க. ரிஃப்ளெக்ஷன் அட் கெப்பல் பே அப்படின்னு இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்குள்ளார பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம். அப்படி நமக்கு இந்த வரக்கூடிய வழியில் இதில் கொடுத்துருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. சில போட்டெல்லாம் நமக்கு இதில் பார்த்தாக்கி சின்னதாட்டு க்யூட்டாட்டு அப்படி நல்ல எல்லா விதமான போட்டையும் நம்ம இந்த இடங்களில் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது. கரபின் அட் கெப்பல் பே அப்படின்னு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த இடங்களில் நம்ம இந்த சென்டரில், இந்த பிரிட்ஜுக்கு சென்டரில் இருந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ ஆனால் நம்ம இந்த இடங்களில் நடந்து வரக்கூடிய வழியில் இந்த பக்கம் நின்று நம்ம பேக்ரவுண்டில் நம்ம இந்த இடங்களில் நின்று நம்ம இப்படி ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த இடங்கள் ஒரு நல்ல வசதியாக இருக்குது. நம்ம இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ட்ரைபாடோட வந்தால் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தால் இன்னும் நல்ல வசதியாக இருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி இந்த இடங்களில் ஃபோட்டோக்கள் எடுத்துக்கலாம். காரல்ஸ் அட் கெப்பல் பே அப்படின்னு இதுலேயும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இதுவும் தெரிஞ்சுக்கிற வசதியாக இருக்குது. சின்ன போட்லேருந்து பெரிய போட்டோட நம்ம இந்த இடத்துக்குள்ள பார்க்கவே வசதியாக இருக்குது.
இந்த இடத்துல கொடுத்துருக்கூடியது மவுண்ட் பேப்பர். மவுண்ட் பேப்பரை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷனோட சேர்ந்து இந்த கேபிள் கார் இதெல்லாம் சேர்ந்தாலும் உள்ள வச்சு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதி. நமக்கு இதில் பார்க்கும்போது தெரியும் ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு போட்டு நிற்கிது. இது இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் டூர் கொண்டு போகிறதுக்கெல்லாம் கொண்டு போகிறாங்க. இல்லைனா அவங்களுடைய நிறைய பேர் அவங்களுடைய ஓன் போட்டையும் உள்ளே இறக்கி விட்டுருப்பாங்க. இதில் நிறைய பேர் வந்து நம்ம இதில் ரெண்டெல்லாம் எடுக்கலாம் போல தெரியும். உங்களுக்கு இதை பற்றி அதிகமாக தெரிஞ்சுன்னா கமெண்ட் வச்சுக்கோங்க. ஹிஸ்டரி டாக்டர் அப்படின்னு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் வசதியாக. அப்படி இந்த கப்பல் பேரை நமக்கு ஃபுல்லாகவே இந்த போட்டுகளோட பேக்ரவுண்டு தான் நம்ம பார்க்கலாம் ஃபுல்லாக. அப்படி இந்த கப்பல் பேருக்கு வந்து நமக்கு ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கலாம். அதே போல் இந்த வியூவை பார்க்குறதுக்கும் ஒரு நல்ல வசதியாக இருக்குது. நாம் இதுவரை பார்த்துட்டு வந்தது இந்த கப்பல் பே பிரிட்ஜு. இந்த கப்பல் பே பிரிட்ஜ் வந்து சிங்கப்பூரோட புதுசாட்டு உள்ள பிரிட்ஜில் லேண்ட்மார்க்கு உள்ள இடமாட்டு உள்ள சவுதர்ன் கிளாஸில் உள்ள அடிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து 245 மீட்ரு நீளம் உள்ளது. இது ஃபுல்லாகவே லாங் கேபிளை கொண்டு ஸ்ட்ரே பண்ணி பிரிட்ஜ் லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் வந்து நைட்டு இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 சைடும் வாக்கிங் போகிறதுக்கு 2 சைடும் வாக்கிங் பார்த்து கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த கப்பல் பே பிரிட்ஜ்.
கைஸ் நாம இன்னைக்கு பார்த்தது கப்பல் பே. கப்பல் பேயோட சேர்ந்து நம்ம இந்த கப்பல் பே பிரிட்ஜையும் சேர்ந்து தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.